ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஓட் ஆஃப் தேங்க்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓட் ஆஃப் தேங்க்ஸ்னா என்ன? ஒரு ஃபங்க்ஷனுடைய முடிவில் இந்த விழாவுக்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்து வைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு ஃபங்க்ஷனுடைய முடிவில் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்கல்ல, அதை தான் ஓட் ஆஃப் தேங்க்ஸ்னு சொல்கிறோம். இப்போ ஓட் ஆஃப் தேங்க்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வளவலன்னு இருக்கக்கூடாது. 2 to 3 மினிட்ஸ்ல பேசி முடிக்கிற மாதிரி ஷார்ட்டா தான் இருக்கணும். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கறவங்க ஃப்ரெண்ட்லி டோன்ல பேசணும். அதே சமயத்துல அவங்களுடைய ஸ்பீச் ஃபார்மலா இருக்கணும். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கறவங்க சீஃப் கெஸ்ட் இப்படியெல்லாம் பேசுனாங்க, அந்த கெஸ்ட் இப்படியெல்லாம் பேசுனாங்க, இவங்க இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கறவங்க அந்த ஃபங்க்ஷனை சம்மரைஸ் பண்ணக்கூடாது. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கறவங்களுடைய நோக்கமே அங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே மனமாற நன்றி சொல்றது மட்டும்தான். அதை தவிர அந்த ஃபங்க்ஷன்ல நடந்ததை பத்தி எல்லாம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ்ல பேசக்கூடாது. இப்போ ஓட் ஆஃப் தேங்க்ஸ் உடைய ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கிரீட் பண்றோம், குட் ஈவினிங் எவ்ரிவன் அப்படின்னு சொல்றோம். இந்த விழாவுக்கு வருகை தந்து இந்த விழாவை சக்சஸ்ஃபுல்லா மாத்தி கொடுத்த உங்க எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு பொதுவா ஒரு நன்றியை சொல்லி ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சீஃப் கெஸ்ட்டுக்கு நன்றி சொல்றோம். சீஃப் கெஸ்டோடைய பேரை சொல்லி உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல கொஞ்சம் டைம் எடுத்து எங்களுக்காக இங்க வந்து பேசுனதுக்கு நன்றி, உங்களுடைய வேர்ட்ஸ் எங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்னு சீஃப் கெஸ்ட்டுக்கு நன்றி சொல்றோம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல இருக்கிற மற்ற முக்கியமான பர்சன்ஸ், லீடர்ஸ், செக்ரட்டரி, சேர்மன் அப்படின்னு முக்கியமான எல்லாருக்குமே நன்றி சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி கொடுத்த ஆர்கனைசர்ஸ், வாலண்டியர்ஸ் அண்ட் மற்ற டீம் மெம்பர்ஸ்க்கு நன்றி சொல்றோம். ஏன்னா இவங்க தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஸ்டேஜ் டெக்கரேட் பண்றது, அப்புறம் ஆடியோலாம் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்றதுன்னு, சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்றதுன்னு எல்லா வேலையுமே விழுந்து விழுந்து பார்த்துருப்பாங்க. ஸோ ஆர்கனைசர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸுக்கு கண்டிப்பா நம்ம நன்றி சொல்றோம். அதுக்கப்புறம் கடைசியா ஆடியன்ஸுக்கு நன்றி சொல்றோம். இந்த ஃபங்க்ஷன்ல இன்ட்ரெஸ்டோட கலந்துகிட்ட உங்க எல்லாருக்குமே நன்றி. உங்களுடைய வருகை இந்த ஃபங்க்ஷனை இன்னமும் ஸ்பெஷல் ஆக்கியிருக்குது. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஆல்னு சொல்லி நம்மளுடைய ஓட் ஆஃப் தேங்க்ஸை முடிக்கிறோம். ஸோ இப்போ ஸ்க்ரீன்ல தெரிகிறது ரொம்ப ஜென்ரலான ஓட் ஆஃப் தேங்க்ஸ். நான் ஆல்ரெடி வெல்கம் ஸ்பீச்ல சொன்னதுதான். செமஸ்டர் எக்ஸாமுக்கு என்னால் ஓனாலாம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் எழுத முடியாது. அப்புறம் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் தனித்தனியாக ஓட் ஆஃப் தேங்க்ஸ் படித்து என்னால் எழுத முடியாது. நான் எக்ஸாமுக்கு ஒரே ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் தான் படிப்பேன். அதை தான் எல்லாத்துக்குமே எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸை படிச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், கொஸ்டின் பேப்பரில் உங்கள் காலேஜில் செமினார் இல்லை ஒர்க் ஷாப் நடந்திருக்குது, அதுக்கு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் எழுதுங்கன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸில் ஈவெண்ட்டுன்னு போட்டிருக்கிற இடத்துல நீங்கள் செமினார் அப்படின்னு போடணும். அண்ட் அந்த செமினாருக்கு ஏதாச்சும் டைட்டில், தீம் இருக்கும்ல, அதையும் ஓட் ஆஃப் தேங்க்ஸ்ல மென்ஷன் பண்ணணும். தென் காலேஜ்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் எழுத சொல்லியிருந்தாங்கன்னா பிரின்சிபல், ஹச்ஓடி, மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு நன்றி சொல்லலாம். ஆர் கம்பெனியில நடந்த ப்ரோக்ராமுக்கு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் எழுத சொல்லியிருந்தாங்கன்னா அதுல சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், டைரக்டர், மேனேஜர், சூப்பர்வைசர் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆப்டா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இன்னும் 2 எக்ஸாம்பிள் மாடல் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா அப்படியே டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்க. நான் 5 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ரெடி பண்ணி அதை நம்மளுடைய பிளாக்ல போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அண்ட் நம்ம சேனல்ல நீங்க பார்க்குற எல்லா லெசன்ஸுக்குமே ஷார்ட் எஸ்ஸே அண்ட் டீடைல்டு சம்மரி பிளாக்ல போஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் அதோடைய லிங்க் ஒவ்வொரு வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி பிளாகுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. Thank you. Have a nice day and don't forget to subscribe our channel.